வணக்கம் நண்பா. காலையில் ஏற்பட்ட ஒரு சிறிய கவலை அன்று நாள் முழுதும் தொடரும். அந்த சமயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை உணர்வு சில மணி நேரம் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். உன் வாழ்க்கையை உலகம் கொண்டு செல்லும் வழியில் நடக்காதே. உன் வாழ்க்கையை உன் மனதில் இருந்து தொடங்கு. எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுகிறது. செயல்களை தொடர்ந்து செய்தால் அது பழக்கமாக மாறுகிறது. பழக்கங்கள் உங்கள் குணமாக மாறுகிறது. நீங்கள் யார் என்பதை உங்கள் எண்ணங்கள் தீர்மானிக்கிறது. வாழ்க்கையில் அனுபவங்கள் உங்கள் மனதிற்குள் தான் நிகழ்கிறது. ஒரே சாலையில் இருவர் பயணிக்கிறார் என்றால் அதில் ஒருவர் அதை ஆபத்து நிறைந்ததாக பார்க்கிறார். மற்றவர் அதே சாலையை அழகு என்று ரசிக்கிறார். சாலை என்பது ஒன்றுதான். ஒவ்வொருவரின் மனநிலையை பொறுத்து அனுபவம் மாறுபடுகிறது. போராட்டங்கள் பெரிதும் வெளியே இருந்து வருவதில்லை. அது பெரும்பாலும் உங்கள் மனதில் உள்ளே நிகழ்கிறது. தனது மனதில் எழும் போராட்டங்களை திறமையாக கையாள தெரிந்த ஒருவன் தான் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் சரியாக வழி நடத்த முடியும். உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை வழி நடத்துகிறது. நல்ல எண்ணங்கள் இன்பத்தையும் கெட்ட எண்ணங்கள் துன்பத்தையும் தருகிறது. எண்ணங்கள் விதை போன்றது. உங்கள் மனதுக்குள் விதைத்தவுடன் அது வளரத் தொடங்குகிறது. பயம் என்னும் எண்ணத்தை உங்கள் மனதில் உருவாக்கினால் உங்கள் வாழ்க்கை பயம் நிறைந்ததாகவே மாறிவிடும். உங்கள் மனதில் தைரியத்தை உருவாக்கும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறத் தொடங்கும். நீங்கள் யார் என்பதை நீங்கள் தினமும் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது. அது நிலையானது அல்ல, அதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். அமைதியான மனம் என்பது ஒரு ஆடம்பரமான விஷயம் அல்ல. அது ஒரு அத்தியாவசியமான விஷயம். அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடித்தளம். மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் அது தெளிவாக சிந்திக்கிறது. சரியான சிந்தனைகளை சரியான முடிவுகளை எடுக்கிறது. அமைதியான மனம் தியானத்தின் மூலம் நீங்கள் உருவாக்க முடியும். தினமும் 20 நிமிடங்கள் தியானம் செய்து பழகுங்கள். அதை அன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றும். வாழ்க்கையில் நடப்பவைகள் உன்னை பாதிப்பதில்லை. நடப்பவைகளை நீ எப்படி பார்க்கிறாய், எப்படி எதிர்வினை ஆற்றுகிறாய் என்பதை பொறுத்தே அது அமைகிறது. பலர் பிரச்சனைகளை தடையாக பார்ப்பதும் ஒரு சிலர் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்வதும் அந்த பார்வையின் வெளிப்பாடே ஆகும். அலைபாயும் உங்கள் மனதை தெளிவாகவும் அமைதியாகவும் மாற்ற மனதிற்கு பயிற்சி கொடுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மகிழ்ச்சியை என் கவனத்தையும் திருடுகிறது. அதை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். கோபம் என்பது ஒரு நெருப்பு மாதிரி. அது முதலில் கோபப்படுபவரையே அதிகம் பாதிக்கிறது. பயம் உங்கள் முயற்சியை தடுத்து நிறுத்துகிறது. கோபம் பயம் போன்ற எதிர்மறையான உணர்வுகளுடன் இருந்து விலகி மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றம் தரும் எண்ணங்களை உங்கள் மனதில் விதைத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். இதை ஒரு நாள் மட்டும் செய்யாமல் தொடர்ந்து செய்து வந்தால் அது உங்கள் பழக்கமாகவே மாறும். வெற்றி நிலைக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.